Hi and welcome back. டென்மார்க் சூப்பர் மார்க்கெட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அண்ட் அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் டென்மார்க்கில் கிடைக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் மீட் என்னலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ டென்மார்க் சூப்பர் மார்க்கெட் வீலாக் பார்ட் 2. அண்ட் நீங்கள் ஒருவேளை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டென்மார்க்கில் மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுற 4 அனிமல்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டில், பிக், அப்புறம் சிக்கன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லவே டென்மார்க் பீப்புள் தான் ஆர்கானிக் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால டென்மார்க்கில் ஃபுட் சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே கிடைக்கிற வெரைட்டிஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டென்மார்க்கில் சிக்கன், பீஃப், போர்க், ஃபிஷ் இந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டுமே சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம். டென்மார்க்கில் இருக்க மக்கள் வெஜிடபிள்ஸை விட மீட் அதிகமாக சாப்பிடுவாங்கங்கிறதுனால இங்கே மீட் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அண்ட் இங்கே ஃப்ரோசன் மீட் கூட வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ்லையும் மீட் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கிடைக்கிற சிக்கன் பற்றி பார்க்கலாம். டென்மார்க்கில் மீட்காக வளர்க்குற கோழியெல்லாம் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் நல்ல ஸ்டாண்டர்டில் நல்ல என்விரான்மெண்ட்டில் வளரும். நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ், சிக்கனோட தைஸ், சிக்கன் லெக்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி மின்ஸ்டு சிக்கனும் ஹை குவாலிட்டியில் இந்த மாதிரி ரெடிமேட் பேக்காகவே நம்ம வாங்கிக்க முடியும். எல்லா வெரைட்டிஸ்லையுமே நமக்கு ஆர்கானிக்காக வாங்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஊரில் சிக்கன் ஸ்கின்னோட தான் சாப்பிடுவாங்க. ஸோ லெக்ஸ் எல்லாம் சிக்கன் ஸ்கின்னோட தான் கிடைக்கும். நார்மல் சிக்கன் தவிர நமக்கு இந்த மாதிரி மீட்டில் மேரினேட் பண்ணியும் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட். இங்கே கிடைக்கிற எல்லா சிக்கன்லேயுமே எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ மீட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பேக்கேஜ்லேயே இருக்கும். நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பன்னிக்கறி, அதாவது போர்க் பற்றி பார்க்கலாம். டென்மார்க்கில் மற்ற எல்லா மீட்டை விடவும் போர்க் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே போர்க்கோட ஃபுட் கிரேட் அண்ட் குவாலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும். இங்கே மீட்காக வளர்க்குற பிக்ஸ்க்கு எந்த விதமான க்ரோத் ப்ரொமோட்டர்ஸோ ஹார்மோன்ஸோ கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஸ்லாட்டர் பண்ணுற வரைக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் வளரும். இப்படி வளர்றதுனால இங்கே கிடைக்கிற மீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பன்னிக்கறி தான். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் போர்க். அண்ட் இது வந்து போர்க் சாசேஜ். இது மேரினேட்டட் போர்க். உள்ள கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, சீஸும் வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிக்கோட ஹார்ட். இது பிக்கோட டெண்டர் லாயின். எல்லா போர்க் மீட்லையுமே இந்த போர்ஷன் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது டெண்டர் லாயின் போன்லெஸ் சாப்ஸ். அண்ட் இது அகெயின் போர்க்கோட லாயின் சாப்ஸ். ஸோ ஒரு அனிமலோட ஷோல்டர்லேருந்து ஹிப் போர்ஷனுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷன் தான் லாயின் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் மேரினேட்டட் போர்க் மீட் தான். இந்த ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுவாங்க. சிலது கிரில் பண்ணுவாங்க, சிலது கிரேவி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இது ஃப்ளாங்க் ஸ்டீக்குன்னு சொல்லுவாங்க. இது பீஃப் தான். இது மாடோட அப்டமன் போர்ஷன்லேருந்து எடுப்பாங்க.
அண்ட் இதுவும் ஃப்ளாங் ஸ்டீக் தான், ஆனால் இது கார்லிக் மேரினேட்டட் ஃப்ளாங் ஸ்டீக். அண்ட் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டீக் தான். ஸோ மீட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம ரெடிமேட் ஃபுட் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஃப்ரோசன் பீஸா. இதை நம்ம அப்படியே கொண்டு போய் பேக் பண்ணி சாப்பிட்றலாம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீஸா ஃப்ரோசனாக ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஹோல் வீட் பீஸா. அண்ட் இது எல்லாமே கூட ரெடி டு குக் பேக்ட் ஃபுட்ஸ் தான். இதை நம்ம வாங்கிட்டு போய் அவனில் அதில் சொல்லியிருக்கிற டைமுக்கு பேக் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அண்ட் இந்த ஏரியாவில் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம குக் பண்ணவோ பேக் பண்ணவோ தேவையில்லை. ஃபியூ மினிட்ஸ் நம்ம மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு வார்ம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீஸ் வச்சுருக்காங்க. டென்மார்க்கில் இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கேட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இங்கே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். சீஸ் எல்லா வெரைட்டிலையும் இங்கே கிடைக்கும். அண்ட் டென்மார்க் மக்கள் சீஸை வந்து சைட் டிஷ் மாதிரியே சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாத்துலேயுமே சீஸை சைட் டிஷ் மாதிரியே எடுத்துப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டில் சீஸ் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் சீஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது க்ரீம் சீஸ், அப்புறம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான சீஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ரெடிமேட் மொசரெல்லா சீஸ் கிரேட் பண்ணியே வச்சுருக்காங்க. அண்ட் இது பிஸா டாப்பிங்காக யூஸ் பண்ணுற சீஸ். அண்ட் இது கிரேட்டட் செடார் சீஸ் பேக். அண்ட் இந்த ஏரியாவில் ப்ராசஸ்டு மீட்டை ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராசஸ்ட் போர்க்கை வந்து திக்கான க்ரீமில் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் சாஸஸில் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஃபிஷ்ஷஸ் கூட வச்சுருக்காங்க. இது வந்து ஃபிஷ் தான். அடுத்தது சீ ஃபுட் பற்றி பார்க்கலாம். ஸோ யூரோப்பியன் யூனியன்லவே டென்மார்க்கில் தான் அதிகமான ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பிடிக்கிற 95% ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஷெல் ஃபிஷ்ஷஸை வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. இது சால்மன் ஃபிஷ், ரொம்ப சத்து. இதில் ஹை கண்டென்ட் ஆஃப் ஒமேகா 3 இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பிளாக் கிளாம்ஸ், அதாவது சிப்பி மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில். அண்ட் இங்கே கொஞ்சம் இறால், அப்புறம் டியூனா ஃபிஷ், அதாவது சூரை மீன், இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸை ஸ்கின் இல்லாமல் தின் ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது வெரைட்டிஸ் ஆஃப் சாசேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் டென்மார்க் சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் கிடைக்கும். அண்ட் எல்லா பட்ஜெட்லேயும் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ், ஃபேட் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் கூட கிடைக்கும். அண்ட் ஆர்கானிக் ஐஸ்கிரீம்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னம்லவே வீகன் ஐஸ்கிரீம். அண்ட் இங்கே லாக்டோஸ் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு நிறைய கிடைக்கும். டென்மார்க் டெய்ரி இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ்ங்கிறனால இங்கே நிறைய ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே கிடைக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த ஃப்ரீசர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப் வெரைட்டிஸ் அண்ட் கறி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம இதை அப்படியே கொண்டு போய் சூடு பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது பாருங்கள், இந்தியன் சிக்கன் டிக்கா மசாலா. டென்மார்க்கில் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க அண்ட் வீகன்ஸ்க்கு நிறைய மில்க் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் மில்க். ஸோ இங்கே ஓட்ஸ் மில்க், அப்புறம் வீட் மில்க், சோயா மில்க், இந்த மாதிரி நிறைய மில்க் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம மில்க் அண்ட் யோகர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே யோகர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு சீரியல்ஸில் இவங்க யோகர்ட் தான் போட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் பாலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேட் பர்சன்டேஜில் நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இங்கேயே நம்ம ஆர்கானிக் மில்க் ஆப்ஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம், சோர் க்ரீம், ஃப்ளேவர்ட் யோகர்ட், லாக்டோஸ் ஃப்ரீ மில்க், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் நமக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம். இது 38% ஃபேட் உள்ளது. இது மாதிரி நமக்கு 7% ஃபேட் வரைக்கும் க்ரீம் கிடைக்கும். இது கிரீக் யோகர்ட். இந்த செக்ஷன் பாருங்க, இது எல்லாமே லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அண்ட் யோகர்ட். ஸோ இந்த செக்ஷனில் நமக்கு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க், லாக்டோஸ் ஃப்ரீ யோகர்ட், க்ரீம், கிரீக் யோகர்ட், இது எல்லாமே கிடைக்கும். ஈவன் பட்டர் கூட லாக்டோஸ் ஃப்ரீ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நாங்கள் இப்போ வீட்டுக்கு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு jaxisfoodhub ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.